ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் தம்முடையவர்கள் கிட்ட பேசியிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் யார் யார்கிட்டலாம் பேசினாரோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்களோ, கேட்டவர்கள்ல யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? அப்போஸ்தலனாகிய பேதுருவ ஆண்டவர் முதலாவது தடவை அழைக்கிறார். அப்படி பேதுரு அழைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பேதுருக்கு 2 படகு நிறைய மீனை குடுத்துட்ட பிறகு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் பேதுருவ அழைக்கிறார். "பேதுருவே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றணும்னு நான் விரும்புறேன். நீ என்ன பண்ணன்னா, என் பின்னே நீ வான்னு" சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கிறாங்க. பேதுரு மட்டும் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா, என்ன நடந்திருக்கும்? "இல்ல ஆண்டவரே, எனக்கு இந்த 2 படகு நிறைய மீன் போதும். இந்த மீன்கள் எனக்கு போதும். உங்க அழைப்புக்கு நான் கீழ்ப்படியல. எனக்கு இந்த மீனே போதும்னு நினைச்சிருந்திருப்பாருன்னா, என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? அடுத்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நோவாவ குறிப்பா ஆண்டவர் அழைக்கிறாங்க. அழைச்சு ஆண்டவர் நோவாகிட்ட என்ன சொல்றாங்க? "இங்க பாரு நோவா, நான் இந்த பூமிய அழிக்கப் போறேன். அதனால என்ன பண்ணேன்னா, நீ ஒரு பேழைய உண்டாக்கு." அ அப்படின்ட்டு ஆண்டவர் நோவாகிட்ட சொல்லும்போது, நோவா ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? நோவா அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்த நோவாவும், அவன் குடும்பமும் தப்பிச்சிருக்க முடியாது. ஸோ நோவாவின் குடும்பமும் அழிஞ்சிருக்கும். நோவா கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா, ரொம்ப பெரிய இழப்ப அவருடைய வாழ்க்கையில சந்திச்சிருந்திருப்பாரு. ஆண்டவர் ஆபிரகாம என்ன பண்றாருன்னா அழைக்கிறாங்க. "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு" அழைக்கிறாங்க. ஆபிரகாம் மாத்திரம் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஆபிரகாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். ஈசாக்க ஆண்டவர் பஞ்ச காலத்துல விதைக்க சொல்றாங்க. "ஆண்டவரே, இது பஞ்ச காலமா இருக்குது. நார்மலான காலத்துல விதைச்சாலே அறுவடை வர்றது நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த பஞ்ச காலத்துல விதைக்க சொல்லிட்டீங்களே ஆண்டவரே" சொல்லிட்டு ஈசாக்கு சொல்லியிருந்திருப்பாருன்னா, அ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரா? 100 மடங்கான ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க வாய்ப்பில்ல. அப்போஸ்தலர்கள் மட்டும் எதுக்கு நம்ம எல்லாம் உலகம் ஃபுல்லா போய் சர்வஸ்டிக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். ஏதோ ஆண்டவர் சொன்னாரு, கேட்டோம் விட்டுடலான்னு சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, நான் கேட்கிறேன், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இல்ல. நம்ம இங்க பார்த்த எல்லாருமே, இன்னும் அநேகர் வேதாகமத்துல காணப்படுற அநேகர் எப்படி இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம, அதன்படி செய்கிறவர்களாக இருந்தாங்க. வேதாகமத்துல வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்ட்டு பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நீங்க வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னா நீங்க யாரா இருக்கணும்? திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம இங்க ஒரு சில உதாரணம் பார்த்தோம்ல, இவங்கெல்லாம் யார் சொல்லி பார்க்குறோம்னா, திருவசனத்தை வெறும் கேட்கல. ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்குற மாதிரி கேட்கல. ஏதோ ஆண்டவர் சொல்றாருப்பா கேட்டு போலாப்பான்னு கேட்கல. மாறாக கேட்ட வார்த்தைகளை அவர்கள் செய்ததை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, வஞ்சிக்கப்படாதிருந்தாங்க. இந்த வசனத்துல யாக்கோபு 1:22 வாசிச்சோன்னு, இங்க குறிப்பா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னு சொன்னா, நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம்ல. இப்போ இந்த வஞ்சனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வஞ்சனைனா இங்கிலீஷ்ல டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்போ வேதாகமத்தின்படி வஞ்சனைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக இந்த வஞ்சனை என்ற வார்த்தை எங்க வருது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வரத பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஏவாள் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, "ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள்" என்று வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க ஏவாள்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ எதனால ஏவாள் நான் வஞ்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சர்ப்பம் என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இந்த இந்த பழம் பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெரிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது அப்படிலாம் சொல்லுச்சு. நான் அதை என்ன பண்ணிட்டேன், உண்மைன்னு நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டேன். சாப்பிட்டதுனால என்ன பண்ணிட்டேன்னா, நான் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டேன். நான் நம்பி ஏமாந்துட்டேன்.
அப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்றாங்கன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றத பார்க்குறோம். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்த அப்படியே கொஞ்சம் முழுசா பார்ப்போம்னு சொன்னா, வஞ்சனைனா என்ன? வஞ்சிக்கப்படுறதுனா என்ன? அப்படின்னு பார்ப்போம்னு சொன்னா, தேவன் மனிதர்கிட்ட ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. "அப்பா இத செய்யாத. இந்த பழத்த நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவ." அதுதான் தேவனுடைய வார்த்தை. வஞ்சனை என்ன தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாம, வெறும் வார்த்தையை கேட்டு, அதன்படி செய்யாம இருந்து, அந்த பொல்லாதவன் இருக்கான்ல, அவன் சொல்ற பொய்ய நம்பி, செஞ்சு ஏமாற்றம் அடையறோம்ல, அதுக்கு பேரு தான் வஞ்சனை. அதுக்கு பேரு தான் டிசெப்ஷன். அதுக்கு பேரு தான் டிசெப்ஷன். ஏவாள் அதனால என்ன சொல்றாங்கன்னா, "நான் வஞ்சிக்கப்பட்டேன்" அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வேடன், ஹண்டர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹண்டர் ஹண்டர் யாருன்னா, ஒரு மனுஷன். நம்மள போல இருக்கிற மனுஷன் தான். இப்போ வேடன் என்ன பண்ணுவான்? சிங்கத்த, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வேட்டையாடுவான். இப்போ ஒரு சிங்கம், ஒரு வேடன் 2 பேரும் எதிர் எதிர் நிக்கிறாங்க. என்ன நடக்கும்? இந்த சிங்கம் ஈஸியா என்ன பண்ணிடும்னா, வேடன வந்து ஈஸியா கொன்னே போட்டுரும். கொன்னே போட்டுரும். அதனால வேடன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் தந்திரக்காரன். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த சிங்கத்த பிடிக்கிறதற்கு என்ன பண்ணுவான்? ஒரு ஒரு கண்ணிய உண்டாக்குவான். ஒரு மிகப்பெரிய குழிய தோண்டி, அந்த குழியில என்ன பண்ணுவான்னா, ஏதேதோ போட்டு மூடி, அந்த குழிக்கு மேல என்ன பண்ணுவான்? சிங்கத்துக்கோ எந்த மிருகம் வச்சுக்கலாமே. எப்பேர்ப்பட்ட பெரிய மிருகம் வச்சுக்கலாம். அதுக்கு பிடிச்ச ஆகாரத்த என்ன பண்ணுவான்னா, அந்த கன்னி மேல போடுவான். அந்த மிருகம் என்ன பண்றோம்? நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறது வந்து, இங்கேயே வந்து ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட கிட்ட வரும். என்ன நடக்கும்? அந்த விலங்கு அந்த ஆகாரத்த சாப்பிடுறேன்ட்டு போற பேருல மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுது? வேடன் ஒண்ணும் கிடையாது. அவன் வைக்கிற கண்ணி தான் மிகப்பெரிய ஆபத்தானது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டவர் வேதாந்தத்துல என்ன சொல்றாங்க? பிசாசு எதிர்த்துட்டர்கள் அப்பொழுது என்ன பண்ணுவான் அவன்? ஓடி போவான். ஆனா அதே வேதாகமம் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை பார்த்தா விலகி ஓடணும்னு வேதம் சொல்லுது. புரியுதுல? பிசாச பார்த்தா எதிர்த்து நிக்கணும். பாவத்த பார்த்தா வந்து ஓடி போணும்னா என்ன? அப்போ பாவம் வந்து பிசாச விட பெருசா? அப்படின்னு கேட்டா உண்மை. பாவம் ரொம்ப பெரிய பெருசு தான். ஏன் தெரியுமா? பிசாசு வேடன். பாவம் அவன் வைக்கிற கண்ணி. அவன் வைக்கிற கண்ணி. சிம்சோன் யாரு தெரியும்ல? ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பெலிஸ்தரை கொன்னு போட்டவர். ஆனா, அந்த சிம்சோன் யார்கிட்ட தெரியுமா விழுந்தாரு? ஒரு தெரியாதவர்கிட்ட விழுந்தாங்க. பெலிஸ்தியர் பிசாசுனா, அந்த பிசாசு சிம்சோன் வச்ச கண்ணி என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா தெலீலாள். தெலீலாள். சரி. இப்போ இதுலருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த வேடன் வைக்கிற கண்ணிலருந்து, அவன் என்னுடைய வாழ்க்கையில பண்ற வஞ்சனையிலருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? 91ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் உன் வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் தப்பு வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஐ வில் ரெஸ்கியூ யூ அப்படின்ட்டு ஐ வில் ரெடீம் யூன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. யார ஆண்டவர் வந்து காப்பாத்துறாரு? யார ஆண்டவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறாரு? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் யார தப்பு வைக்கிறாருன்னு கேட்டா, 91ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படின்னா நமக்கு இங்கிருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சர்வ வல்லவரின் நிழல்ல தங்கியிருக்கிறாங்களோ, வேறு வார்த்தையில யார் யாரெல்லாம் இந்த சர்வ வல்லமை உள்ள அன்பான தேவனோட கூட நெருக்கமான ஐக்கியத்துல இருக்கிறாங்களோ, நிச்சயமா சொல்ல முடியும். அவர்கள் எந்த விதமான வேடனுடைய கண்ணிக்கும் மாட்டிக்க மாட்டாங்க, சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டவே மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரத்துல தாம் ஒரு நல்ல மேய்ப்பர் என்பதை ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அதுல குறிப்பா யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்களேன். என்னுடைய ஆடுகள், என் ஆடுகள். அது என்னது? எனக்கும்
தேவனுக்கும் இருக்கிற உறவை குறிக்குது. நான் என் தேவனுடைய ஆடு. என் தேவன் என் நல்மேய்ப்பர். என் இயேசு கிறிஸ்து என் நல்மேய்ப்பர். இது எனக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான இந்த நெருக்கமான ஐக்கியத்தை குறிக்கிறத பார்க்கிறோம் நம்ப. நெருக்கமான ஐக்கியத்தை குறிக்கிறத பார்க்கிறோம். அடுத்த ஆண்டவர் சொல்றாங்க, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அது என்னது? ஆண்டவர் சொல்றாங்க, என் ஆடுக்கு என்னுடைய சத்தம் என்னன்னு தெரியும். இதை நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? நம்முடைய குடும்பத்தினருடைய சத்தம் நமக்கு ஈஸியா தெரியும். கரெக்ட்டா? நம்முடைய அம்மா, அப்பா, நம்முடைய சகோதர, சகோதரியோட சத்தம் ஈஸியா தெரியும். ஏன் இப்படி தெரியுது? ஆ ஏன் எப்படி நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது? 1000 குரல் கேட்டாலும், நம்முடைய பேரண்ட்ஸ் குரல் கேட்டா நம்மளால எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது? ஏன்னா, நம்ம அத்தன வருஷம் அவங்களோட பழகியிருக்கோம். ஆண்டவர் ஏன் தெரியுமா? என் ஆடுகள் என் சத்தத்த அறிந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, அவருடைய ஆடுகள் என்ன தெரியுமா பண்ணும்? அவரோடு கூடவே நெருக்கமா ஐக்கியப்பட்டிருக்கும். அந்த ஆடுகளால் என்ன தெரியுமா பண்ண முடியும்? மேய்ப்பருடைய சத்தத்த மிகவும் எளிதாக, சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ஆடு வஞ்சிக்கப்பட்டு போகாது. அந்த ஆடு வஞ்சனைக்கு தப்பிக்கும். அந்த ஆடு எல்லா வகையான பொல்லாப்புக்கும் தப்பி, எந்நாளும் கூட மேய்ப்பரோடு கூட சந்தோஷமா இருக்கும். 23ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். எந்தெந்த ஆடு மேய்ப்பரோடு கூட நெருக்கமா ஐக்கியப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த ஆடு ஆணுடைய சத்தத்தை வெறும் கேட்கிறேன், வெறும் சும்மா பிரசங்கமா கேட்டு போயிடுறேன் அப்படின்னு இல்லாம, கேட்கிற வசனத்தின்படி நடக்குதோ, அந்த ஆடு கடைசில எங்க தெரியுமா போகும்? கர்த்தருடைய வீட்டில போய் சந்தோஷமா நித்தியமாய் வாழும். நித்தியமாய் வாழும். இதற்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உங்க வசனத்த நான் வெறும் கேட்கிறேன். ஏதோ நான் வாசிக்கிறேன். ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் கேட்கிறேன். ஏதோ ஃபோன்ல கேட்கிறேன் அப்படிலாம் இல்லாம, நான் உங்க வார்த்தைய கேட்கிறேன்னா, அந்த வார்த்தைய நான் செய்யணும் ஆண்டவரே. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்க வார்த்தையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு, அதன்படி செய்யாம இருக்கக்கூடாதுப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ, அத நான் செஞ்சிரணும் ஆண்டவரே. மேய்ப்பர் ஆடுகள் கிட்ட ஒண்ணு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ வேதாமத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? நம்ம கிட்ட நிறைய பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிட்ட இத பண்ண சொல்லிட்டு, நீயே பண்ணிருப்பா அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. மாறாக ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இத பாருங்க, நீங்க உலகம் ஃபுல்லா போய் சர்வசிஷ்டிக்க சுவிசேஷ பிரசங்கிங்கன்னு சொல்றாங்க. அதோட முடியுதான்னு கேட்டா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 18, 19, 20ஆம் வசனத்துல வாசிப்போம்னு சொன்னா, கடைசி ஆண்டவரும் சொல்றாங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை கொண்டு வந்து சேர்ப்போம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். நம்ம யாவரை கண்களை ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விலையேற பெற்ற பாடத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாதுப்பா, அதன்படி செய்யணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதெல்லாம் தேடி வாசிச்சு உங்களுடைய பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அனுதினமும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெறும் வசனத்தை மட்டும் கேட்டு ஆண்டவரே அதன்படி செய்யாமல் இருப்போம்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம்னு பார்க்கிறோமே ஆண்டவரே. குறிப்பா அது கடைசி காலம்ப்பா. கடைசி காலத்துல நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவரே. வசனத்தை கேட்கணும், நல்லா கேட்கணும் ஆண்டவரே. அப்பா, கேட்கிற வசனத்திற்கு நாங்க கீழ்ப்படிய, என்னாலும் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்ப வஞ்சிக்கப்பட்டு போயிட மாட்டோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு என்னாலும் கூட சந்தோஷமாக வாழ்வோமப்பா. நம்முடைய கருத்தில் தாழ்ச்சி தருகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமை பண்ணணும்ப்பா. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். Thank you. God bless you all. Praise the Lord.